ராணி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நான் ஒரு சிம்பிளான ஸ்வீட் பார்க்குறோம். கேசரி தான் செய்ய போகிறோம். இது சிம்பிளாக எங்கள் வீட்டு ஸ்டைலில் ஒரு சின்ன கேசரி. தேவையான பொருட்கள்: ரவை 1 கப், சர்க்கரை 1½ கப், தண்ணீர் 3 கப், நெய் தேவையான அளவு, பைனாப்பிள் எசன்ஸ் சிறிதளவு, முந்திரி தேவையான அளவு, காய்ந்த திராட்சை தேவையான அளவு, ஏலக்காய் 2. இப்போ நம்ம கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சுட்டு கொஞ்சம் சூடான உடனே நம்ம ரவையை இது பண்ணி வறுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் இதுவாக ஆரம்பிச்சிருச்சு, உருகிட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ரவையை போட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி வரணும். ரவை நல்லா பதத்துக்கு வரும்போது நல்லா உதிரியா வரும்போது நம்ம இதை வந்து சும்மா ஒரு 2 நிமிஷம் நல்லா இது மாதிரி உதிரியா வரும்போது நம்ம பக்கத்துல கொட்டி ஆற வச்சுக்கலாம். நம்ம முந்திரி இதெல்லாம் வறுத்து வச்சுக்கலாம். திரும்பி சும்மா 1 ஸ்பூன் நல்லா நெய் உருகி நல்லா சூடான உடனே முந்திரி இந்த இதெல்லாம் கொட்டி இது பண்ணி வறுத்து வச்சிடலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் இது பண்ணனா சட்டுன்னு அதெல்லாம் தீஞ்சு இது ஆகிடும். ஸோ அதனால கொஞ்சம் லோ ஃப்ளேமாக இது பண்ணிக்கோங்க, வறுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வரட்டும். இந்த பதத்துக்கு வரும்போது நம்ம இறக்கணும். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். 3 டம்ளர் தண்ணி. எத்தனை டம்ளர் தண்ணி மம்மி? 3. 1 கப் ரவைக்கு 1½ கப் சர்க்கரைக்கு 3 டம்ளர் தண்ணி. இது நல்லா கொதிக்கணும். தண்ணிக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்தோடனே நம்ம ரவையை கொட்டிடலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம ஏலக்காய் சும்மா வாசனைக்காக 2 ஏலக்காய். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச ஆறி இருக்கிற ரவையை இதுல கொட்ட ஆரம்பிச்சிடலாம். கட்டி இல்லாத கிண்டணும். நம்ம ரவையை கொட்டியாச்சு. கொஞ்சம் நல்லா இதுவாகட்டும். இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது சுகர் போடணும். ஒரு வீட்டில் வந்து நல்லா இனிப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க, இனிப்பு கம்மியாக சாப்பிடுவாங்க. உங்க வீட்டுக்கு எப்படி ஏற்ற மாதிரியோ அது மாதிரி சுகர் போட்டுக்கோங்க. ஆனால் 1 கப் ரவைக்கு 1½ கப் சர்க்கரை, அதுதான் அளவு. சுகர் போட்டோம்னா தின்னும் லிக்விட் மாதிரி ஆயிடும். நம்ம கை உருக அது இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ 1 செகண்ட் அப்படியே மூடிடலாம். திக் வந்துச்சு. இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம என்ன பண்ணோம், நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி அண்ட் கிஸ்மிஸ், திராட்சை, பைனாப்பிள் எடுத்துக்கணும். சும்மா பைனாப்பிள் எசன்ஸ் லைட்டாக அந்த பைனாப்பிள் ஃப்ளேவர், அந்த ஃப்ளேவருக்காக. ஆக்சுவலாக இது யூஸ் பண்ணக்கூடாது. சரி, பைனாப்பிள் இப்போ இல்லைன்றதுனால இப்போ யூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சும்மா இறக்கும் போது 1 ஸ்பூன் நெய் ஊற்றி இறக்குனீங்கன்னா கொஞ்சம் நல்ல மணமாக இருக்கும்.
சும்மா ஒரு கலர் கலரிடுங்க. இருமா. இப்போ பவுலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கேசரி ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக ஒரு 15 மினிட்ஸில் எப்படி செய்யலான்றது ஒரு கேசரி பார்த்தோம். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். ஓகே, பாய். ரவா கேசரி செய்முறை. அடுப்பை பற்ற வைத்து அதில் ஒரு பாத்திரத்தை வைக்கவும். பாத்திரம் சூடானதும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ரவையை 2 நிமிடம் வரை வறுத்து எடுத்துக்கொள்ளவும். மீண்டும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அதில் முந்திரி மற்றும் காய்ந்த திராட்சையை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கொள்ளவும். இப்பொழுது 1 கப் ரவைக்கு 3 கப் என்ற அளவில் தண்ணீர் விட்டு கொதிக்க விடவும். தண்ணீர் கொதிக்க ஆரம்பித்ததும் தட்டி வைத்துள்ள ஏலக்காய் மற்றும் வறுத்து வைத்துள்ள ரவையையும் போட்டு கட்டியாகாமல் கிளறவும். ரவை ஓரளவு வெந்து வரும் நேரத்தில் அதில் எடுத்து வைத்துள்ள சர்க்கரையையும் சேர்த்து கிளற வேண்டும். ரவையும் சர்க்கரையும் நன்கு வெந்து கெட்டிப்பதத்திற்கு வந்த பிறகு மேலாக வறுத்து வைத்துள்ள முந்திரி திராட்சையோடு ஒரு துளி பைனாப்பிள் எசன்ஸும் போட்டு கிண்டி இறக்கினால் சுவையான ரவா கேசரி ரெடி.